ஆண்டி, ஏதாவது ஒரு டாக்டரை கரெக்ட் பண்ணி அந்த அகிலாண்டேஸ்வரி கதையை முடிச்சிடலாமா? ஐயே நந்தினி, நீ வேற. நீ நினைக்கிற மாதிரி கோல்மால் வேலையெல்லாம் இங்க பண்ண முடியாது. இது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஹாஸ்பிட்டல். நந்தினி, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அகிலாண்டேஸ்வரி பூட்ட கேஸ் தான். அவ இனிமே பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ கொஞ்சம் அமைதியா விடு, அவளே போய் சேர்ந்துருவா. இல்ல ஆண்டி, அவ்வளவு ஈஸியா இதை விட்டுற முடியாது. அந்த அகிலாண்டேஸ்வரி சாகலன்னா நாம தான் கொல்லணும், இல்லனா நான் அழிஞ்சிருவேன்னு அந்த கோரக்கான ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்கான். ஆமா ஆமா, அதனால அந்த அகிலாண்டேஸ்வரியை கண்டிப்பா காலி பண்ணியே ஆகணும். அதுக்காக தான் சொல்றேன். கரெக்ட் தான். எனக்கும் அவ எங்க பொழைச்சு திரும்ப எழுந்து வந்துருவாளுன்னு ஒரு பயம் இருக்கத்தான் செய்து. நந்தினி, அவ ஒரு இடியா கண்ணை மூடணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லு, நான் என்ன வேணா பண்றேன். ஓகே, நான் சொல்றதை கேளுங்க. அது சரியில்லைன்னா நீங்க ஏதாவது ஐடியா கொடுங்க. ஓகே நந்தினி, எனக்கும் இது கன்வின்சிங்கா இருக்கு. நான் இதை முடிச்சிட்டு ரிசல்ட் என்னன்னு உனக்கு கால் பண்றேன். உங்களோட நல்ல செய்திக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். கண்டிப்பா. அப்படியே படுத்திருக்காங்களே. என்ன இது நடக்கிறது எல்லாமே அபசகுணமா இருக்கே. கடவுளே, என் மேல ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிரு. எந்த கஷ்டமா இருந்தாலும் அதை எனக்கே கொடுங்க. என் அகில அம்மாவுக்கு கொடுக்காதீங்க.
அம்மா பழையபடி கௌரவமா கம்பீரமா எழுந்து நடந்து வரணும். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆனா அம்மாவை மட்டும் எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதோ இந்த சத்தம் இதோ மொத்தமா நின்று போச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்பதான் எனக்கு தீபாவளி. உன்னெல்லாம் அப்படியே கொழுத்த பிடிச்சு நெரிச்சு சாவடிக்கணும் தான் ஆசையா இருக்கு, முடியலையே. அதனால நான் அகிம்சை வழியில உனக்கு விடுதலை கொடுத்துறேன். திரும்பி கிரும்பி வந்த அடிப்பில நீ உன்னை பிடிக்கி இந்த டீப் தானே உன்னை காப்பாத்துது. இது வழியா தானே உனக்கு மூச்சு காத்து வருது. சொல்லு சொல்லு அகிலா, அப்போ இந்த டியூப கட் பண்ணிடலாமா? இங்க பாத்தியா, கரெக்டா எடுத்துட்டு வந்திருக்கு. கண்டுபிடிச்சிருவாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணணும். இதுல கொஞ்சமா கட் பண்ணி வச்சிடலாம். இப்படி இதுல இப்ப மூச்சு காத்து வரும், ஆனா வராது. எப்படி துடிக்கிற பாத்தியா? பாத்தியா பாரு, இப்ப யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. வனஜா சூப்பர்ல. அப்படியே வச்சு ஐயோ ஐயோ யாரு வந்து இதை ஒட்ட வச்சு உன்னை முழிக்க வைக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். சாவுடி. நல்லா இருக்கு, செம்ம செம்ம. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். சீக்கிரமா தகவல் வரணும், நான் போறேன். சரியா, சீக்கிரம் செத்துரு. பாய் பாய். என்னாச்சு ப்ரோ? ப்ரோ சீக்கிரம் ப்ரோ. டாக்டர், அம்மா.
இப்பவே மணி 3 ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ப்ரோ. டாக்டர் வேற எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆதி, இவ்ளோ நேரம் ஆகியும் ஆண்டிக்கு இன்னும் கான்ஷியஸ் வரலன்னு டாக்டர் சொல்றாங்களே. அவங்க சொல்ற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பக்கு இருக்கு. எனக்கும் அதான் பயமா இருக்கு. சிச்சுவேஷன் எனக்கும் புரியுது. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துப்பா. அமைதியா இருக்கிறதா? நீங்க இங்க இருந்து பேஷண்ட் பாருங்க, நான் ரிப்போர்ட் எடுத்துட்டு வரேன். ஓகே டாக்டர், நீங்க போங்க. ஐசியூவோட வாசல்ல எப்படி அமைதியா இருக்க முடியும்? டாக்டர் அம்மாக்கு எப்படி இருக்கு? தயவு செஞ்சு சொல்லுங்க டாக்டர், அம்மாக்கு எப்படி இருக்கு? சொல்லுங்க டாக்டர். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க டாக்டர், ப்ளீஸ் தயங்காதீங்க. சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உங்களுக்கு எப்படி சொல்ல போறேன்னு தெரியல. அதை சொல்லிதான் ஆகணும். அதை நீங்க டைஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். என்ன விஷயம் சொல்லுங்க டாக்டர், ப்ளீஸ். சொல்லுங்க ப்ளீஸ். டாக்டர் ப்ளீஸ் சொல்லுங்க டாக்டர், என்னன்னு சொல்லுங்க. டாக்டர் டாக்டர் நீங்க என்ன வேணா சொல்லுங்க டாக்டர். ஆனா எங்க அக்கா பொழைக்க மாட்டாங்க, அவங்கள காப்பாத்த முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏதாவது நல்ல வார்த்தையா சொல்லுங்க டாக்டர். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் தயவு செஞ்சு டாக்டர் சொல்லுங்க. அத்தை, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியாதா? பெரியத்த செத்தாதான் உங்களுக்கு நிம்மதின்னு எனக்கு தெரியாதா அத்தை? யாருக்கிட்ட? மிஸ்டர் ஆதித்யா, சாரி டு சே திஸ், பட் ஆஸ் எ டாக்டரா ஃபேக்ட் என்னன்னு நான் சொல்லிதான் ஆகணும். என்னவா இருந்தாலும் சொல்லிடுங்க டாக்டர், ப்ளீஸ். சொல்லுங்க டாக்டர், என்னன்னு சொல்லுங்க. பேஷண்ட்டுக்கு பிரெயின் டெத் ஆயிடுச்சு. சாரி மிஸ்டர் ஆதி, பிரெயின் சுத்தமா ஃபங்க்ஷனே ஆகல. இத சொல்லவா இவ்வளவு நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க டாக்டர்? ஏதாவது முயற்சி பண்ணி தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ். நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். இனி பேஷண்ட்டுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. டாக்டர் ப்ளீஸ். இல்ல ஆதி, நாம சொல்றது கேளுங்க. உங்களை தான் நம்பி இருக்கு டாக்டர். நம்ம அப்படியே காப்பாத்துங்க ப்ளீஸ். சார், எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். வென்டிலேட்டர் கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால இதையும் துடிச்சிட்டு இருக்கு. அதனால இன்னும் கொஞ்ச நேரம் தான் உயிர் இருக்கும். ஆனா மெடிக்கல் டைம்ல சொன்னா she is dead. என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர். ஏதாவது வென்டிலேட்டர் மூலமா நாள் கணக்குல இதயத்தை செயல்படுத்தவே முடியாது. என்ன பண்ற? அப்படின்னா சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லிடலாமா? ஆமாமா, ஏறக்குறைய அந்த மாதிரி தான். அம்மாக்கு இது ஆவாதுடா அருண், அழாத அருண். அம்மா பொழைச்சு வந்துருவாங்க. அம்மா ப்ரோ. நான் அழுதா அக்கா வந்துருவாங்கடா. இன்னைக்கு ஃபுல்லா அழலாமே அக்கா. ப்ளீஸ் டாக்டர். அம்மா எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். சாரி மிஸ்டர் ஆதி, சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். டேய், விட்றா. அம்மாக்கு இது ஆவாது. என்ன ப்ரோ, என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு. நான் என்ன பண்ணுவேன் கடவுளே?
இப்படி இதை தாங்க போறேன்னு தெரியலையே. ஐயோ, ஆண்டி. என்ன சாமி கிட்ட போய் சொல்லுவேன்னு தெரியலையே. ஆண்டவா, ஆண்டவா. அம்மா அக்கா, அக்கா. சொல்லுங்க ஆண்டி. டாக்டர் நல்ல செய்தி சொன்னாரா இல்லையா? நந்தினி, இனிக்க டாக்டர் நல்ல செய்திய சொல்லிட்டாரு. அப்படின்னா அகிலாண்டேஸ்வரி சிவலோக பதவி அடைஞ்சது கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கன்ஃபார்ம் பண்ணி சொல்றத கன்ஃபார்மா சொல்லிட்டாரு. ஐயோ ஆண்டி, என்ன சொல்றீங்க? ஆமா நந்தினி, இந்த வரும் வராது அப்படிங்கிற மாதிரி தான் அகிலாவுக்கு நினைவு திரும்பி வர்றதும். அவ பிரெயின் டெட் ஆயிடுச்சாம். மெடிக்கல் ஹிஸ்டரியில சொன்னா ஷீ இஸ் டெட்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இன்னும் ஒரு படி அதிகமா சொல்லணும்னா, இந்த ரமணா படத்துல பொணத்துக்கு வைத்தியம் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் இப்ப அகிலாவோட பொணத்துக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லிடலாம்னு சொல்லிட்டாரே. ஆண்டி சூப்பர். இந்த நல்ல செய்திக்காக தான் நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். பல தலைமுறையா தோத்துக்கிட்டே இருக்கிற எங்களுக்கு கிடைச்சிருக்கிற முதல் வெற்றி. என்னுடைய லட்சியம் நிறைவேறிடுச்சு. இனிமே நான் தான் நம்பர் 1 பிசினஸ் உமன். இனிமே எனக்கு போட்டிக்கு ஆளே இல்ல ஆண்டி. அந்த ஆதிக்கடவுர் பரம்பரையே அஸ்தமனம் ஆயிடுச்சு. நாகபுரி வம்சம் சிம்மாசனம் ஏறிடுச்சு. சிம்மாசனம் ஆசை தாண்டி உனக்கு. அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? இப்போ எனக்கு இருக்கிற சந்தோஷத்தை என்னால வார்த்தையால சொல்லவே முடியாது. மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். போதும் போதும், சந்தோஷத்துக்கு கொஞ்சம் கடிவாளம் போடு நந்தினி. நீ பாட்டுக்கு திக்கு முக்காடி செவத்துல போய் முட்டிக்க போற. அப்புறம் அகிலா மாதிரி உனக்கும் பிரெயின் டெட் ஆயிட்டா சிம்மாசனத்துல யார் உட்காருது? இவ ஒருத்தி. சரி, உன்னை இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ சிரிச்சுக்கிட்டே இரு. அங்க சோகத்துல எல்லாரும் குமரி குமரி அழுதுகிட்டு இருக்காங்க. நான் போய் கம்பெனி கொடுக்கணும். நான் அங்க இல்லன்னா களை கட்டாது. அதுவும் இல்லாம பெரிய தலை அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணி எடுத்து போட்டாதானே நல்லா இருக்கும். அப்பதானே வனஜா பேரும் நிக்கும். அதனால நான் ஏன் வேலையை கண்டினியூ பண்றேன், நீ சிரிச்சுக்கிட்டே இரு. சரியா? ஓகே ஆண்டி, கேரி ஆன். ஆளாளுக்கு நம்பர் 1 மொத்த கோட்டையும் அழிக்கிறேன். டாக்டர் வந்துட்டாரு. டாக்டர், டாக்டர், அம்மாக்கு இன்னும் உயிர் இருக்குதானே? அது எஃபோர்ட் எடுத்து அவங்களை காப்பாத்திடலாம்ல டாக்டர்? எப்படியாவது அம்மாவை காப்பாத்திருங்க ப்ளீஸ். எத்தனையோ பேர் வருஷக்கணக்கா கோம்பல இருந்து வீடு வந்திருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது அம்மாவால ஏன் வர முடியாது? ப்ளீஸ் டாக்டர், டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். மிஸ்டர் ராதி, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ். கோமால இருக்கிற முக்காவாசி பேருக்கு மூளை முழுசா டெத் ஆகாது. அம்மா கேஸ் அப்படி இல்ல, மூளை முழுசா ஏங்காம செத்து போச்சு.